நாங்கள் வெள்ளியாகுளத்துக்கு போயிட்டு வந்தோம். வெள்ளியாகுளத்து பாதையிலேயே இந்த மயில் 2 இருக்குது பாருங்கள். ஒரு ஆண் மயிலும் ஒரு பெண் மயிலும் பாருங்கள். நம்ம ஊர் ஈரோடு மாவட்டத்தில் அதிகமாக இருக்குது. இங்கெல்லாம் கிடைக்கிறது பெரிய ஒரு இது. இவர் இருக்காருன்னு உள்ளதுக்கு முருகருக்கு இதுதான் நம்மளுக்கு வந்து மயில். பார்த்திங்களா, எல்லாத்துக்கும் வந்து முருகர் தான் நம்மளுக்கு துணை. பார்த்திங்களா எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். மயிலை பார்த்துக்குங்க. நம்ம வந்து இப்போ எங்கே வந்திருக்கோன்னா வெள்ளியாக்குளம் ஆற்றுல குளிக்க வந்திருக்கோம். இந்த வெள்ளியாக்குளத்தை பொறுத்த அளவில் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் வந்து அந்த காலத்தில் வந்து இதில் வந்து குட்டுவம் இருந்ததாட்டும் ஐதீகம் அப்படி இருந்ததாட்டும் கொஞ்சம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இல்லைங்க பாருங்கள், இந்த 2 மயில் அப்படியே இருக்குது பாருங்கள், போகவே இல்லை. நாங்கள் ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்க முடியாது இல்லைங்க, அதான் நாங்கள் கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா ஃபுல்லும் ஒரு இது தான் பார்த்துருங்க. வெள்ளியாகுளம்னாலே வெள்ளியாகுளம் அந்த காலத்தில் வந்து இந்த இடத்த வந்து பேர் கேட்ட இடமாக்கும். இப்போ மக்கள் அதிகமாக இங்கே வந்து அவரவர் கோயிலுங்க ஊருக்குள்ளே இருக்கனால அதிகமாக வரதில்லை. ஆனாலும் வராங்க 1-2 பேர். நம்ம அண்ணன் சிவன் முருகர் எல்லாமே இங்கே தானே இருக்கிறாங்க. அதனால் பக்கத்துலேயே வந்து பார்க்க வராங்க. பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி பார்த்திங்களா, ஆரஞ்சு கலரில் கரிசலாங்கண்ணி. காத்துல இருந்து தூங்குறோடையும் இப்படிப்பட்ட இயற்கையில பாருங்களேன். விவசாயிகளுக்கும் இப்படிப்பட்ட காற்றுகள் சுவாசிக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. உள்ளாடி இருந்து ஏசிலேயோ இல்லை ஃபேன்லேயோ இருந்துட்டு வந்து காற்று வாங்கக்கூடாது. இப்படி 4 பேரை போல் வெளியில் போய் இந்த மாதிரி காற்றுகளை நம்ம வாங்குறது தான் நம்ம உடம்புல. அப்படிப்பட்ட மக்களுக்கு தான் ஒரு மாதிரிப்பட்ட நோய்கள் வர மாட்டேங்குது, புரியுதா? நம்ம அதெல்லாம் பண்ணாமல் ஏசி ஃபேனு இப்படி இருந்தால் நம்மளுக்கு நோய்கள் அதிகமாட்டு. சுகரு, ப்ரெஷரு, பிபி இந்த மாதிரி இதெல்லாம் வருது பாருங்கள். அதுக்கு சங்கு புஷ்பம்னு சொல்லுவாங்க. சங்கு புஷ்பம் பாருங்கள். இப்போ முன்னாடி வந்து இது நல்லது, உடம்புகளுக்கு எவ்வளோ நல்லதுன்னு பார்த்தீங்களா? சங்கு புஷ்பத்தை பார்த்தீங்களா? சங்கு புஷ்பம் பாருங்க. இப்போ முன்னாடி வந்து இது யாருமே அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல்லையே எல்லா வீட்லேயுமே இந்த சங்கு புஷ்பம். எதுக்குன்னா உடம்புகளுக்கு இது ஒரு மாதிரிப்பட்ட இதுலேருந்து பாருங்க, ஒரு குட்டி தம்பி பாருங்க பாருங்க. இது தொட்டால் சினிங்கி, உங்களுக்கு தெரியும்ல, நம்ம தொட்டோன்னா சுருங்கக்கூடிய தொட்டால் சினிங்கி பாருங்க. சிவன் கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தாங்க ஆற்றுல போய் குளிக்க. இதெல்லாம் ரொம்ப வருஷ கண்ணை வாக்கம். இப்போ தான் குளிச்சுட்டு வந்திருக்கோம். வேண்டவா. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த மாதிரி ஒரு இயற்கைகளை நம்ம பார்க்க முடியுமா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாருங்க, தண்ணி எவ்வளோ நல்லா காய்ஞ்சிட்டு இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறதுக்கு, இதெல்லாம் கிடைக்கிறது நம்ம ஒரு ஆச்சரியம்தான். பார்த்துங்க. முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல். ஆடுறதையும் பாடுறதையும் எடுக்கிறத விடையும் இந்த மாதிரி இதுகளை ரொம்ப ரசிங்க.